அக்கா எந்த ஊரு, எந்த இடம் கொஞ்சம் சொல்லுங்கக்கா. சார் இது பள்ளிக்கொண்டா பேரூராட்சிங்க சார், 3வது வார்டுங்க. ஸோ இங்கே வந்து மழை தண்ணி ரொம்ப தேங்கிட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த பகுதிக்கு எம்எல்ஏ நந்தகுமார் வந்திருக்காரா? நலத்திட்டம் வந்து இந்த ஆட்சினால நடந்துருக்குதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. இல்லைங்க சார், அவர் வரலைங்க சார். நாங்கள் எவ்வளோ சொல்லிட்டோம், இல்லை நாங்கள் மனுலாம் எழுதியும் கொடுத்துட்டோம், வரலைங்க சார். அவர் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், சிரமப்படுறோங்க. ரோடு காவாயில் இவர் ஹார்ட் பேஷண்ட்டு அண்டு கிட்னி பேஷண்ட்டு சார். இவர் ஆம்புலன்ஸ் கூட வரத்துக்கு முடியலங்க, உள்ள ரொம்ப அவசரப்பட்டு நாங்கள் எடுத்துக்கின்னு போயிடலாம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் சார். எவ்வளோ நாங்கள் சொல்லிட்டோம், ஆஃபீஸ்க்குலாம் மனு கொடுத்துருக்குறோம், இன்னும் எதுவும் முடிவு வரலைங்க சார். நீங்கள் தான் பார்த்து தயவு செய்து எங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார் ரோடுக்கு. சாலை வசதி சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறீங்க? ஆமாங்க சார், சாலை வசதி இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறோங்க. தண்ணி மழை வந்தால் முட்டிக்கால் ஃபுல்லாக தேங்குதுங்க எங்களுக்கு. முட்டியில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். வீடியோலாம் அனுப்பிச்சுட்டு நல்லா பாம்புங்கள்லாம் வந்திருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்படுறோம் சார் நாங்கள். ஒரு சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி கூட இந்த பள்ளிக்கொண்டா பேரூராட்சி மக்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்க? ஆமாங்க சார், எங்களுக்கு கிடைக்கலைங்க சார். சரி, தேங்க்யூ சார். நாங்கள் இது எம்எல்ஏக்கு நான் வந்து மனு எழுதி கொடுத்துருக்கேன் சார். ஒரு 4 வருஷமாகவே நாங்கள் சொல்லியிருக்கோம். 4 வருஷமாக சொல்லி இதுக்கு இன்னும் ஒரு ஏற்பாடும் நடக்காமலே இருக்குங்க சார். அப்போ போன வாட்டி வந்த மழையில் கூட பக்கத்தில் கூட பில்டிங் விழுந்துருக்குங்க சார். அப்போ அந்த மழையிலே நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோங்க சார் இங்கே. ஸோ இந்த மழைக்கும் நாங்கள் முட்டிக்கால் தண்ணியில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க சார் நாங்கள். இந்த அம்மா கூட எனக்கு கீழே விழுந்துட்டாங்க. அவர் எங்கள் ஹஸ்பண்ட் 3 டைம் விழுந்துட்டார் சார். விழுந்து நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம் சார். இதுக்கு நீ தயவு செய்து எங்களுக்கு சீக்கிரம் நல்ல முடிவு எடுக்கணும் சார் எங்களுக்கு.